அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பாத்தின் மீடியா நண்பர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் 99 பெயர்களில் உள்ள நற்பலன்களை நாம் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல் மலிக் ஜல்ல ஜலாலஹு. அல் மலிக் ஜல்ல ஜலாலஹு, இதனுடைய பொருள் பேரரசன் என்பது இதனுடைய பொருள். இந்த அல் மலிக் யா ஜல்ல ஜலாலஹு என்ற வார்த்தைக்கு பலவிதமான சிறப்புகளை பெரியவர்கள் அவருடைய கித்தாபில் நிறைய பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக ஒருவருடைய உள்ளம் தெளிவடைய, சில பேர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உள்ளம் ஓர்மையாக இல்லை, தொழுகையில் உள்ளம் ஓர்மையாக இல்லை, எந்த காரியம் செஞ்சாலும் உள்ளம் ஓர்மையாக இல்லை என்று சில பேர்கள் சொல்வார்கள். ஏன்னா நிறைய அழுக்கு படைஞ்சிருக்கும், நிறைய தவறுகள் செய்திருப்பார்கள். நிறைய தவறுகள் செய்த காரணத்தால் உள்ளங்கள் அழுக்கு படைந்திருக்கும், உள்ளம் சுத்தம் இல்லாமல் இருக்கும், உள்ளம் தெளிவில்லாமல் இருக்கும். அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு என்ற வார்த்தையை தினமும் ஒரு 101 தடவை அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு, அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு என்று ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய உள்ளம் தெளிவடைந்து நிச்சயமாக அவர்கள் நேரான வழியில் செல்வதற்கு அது காரணமாகும். குறிப்பாக நிறைய பேர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவார்கள், பணம் காசு இல்லை, சில பேர் ரொம்பவும் ஏழையாக இருப்பார்கள். அதற்கு அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு என்ற வார்த்தை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு ஏழை சுபுகு தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 121 தடவை அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு, அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹு என்று ஓதினால் நிச்சயமாக அவர் சீமானாகி போவார் என்று எழுதுகிறார்கள். நிச்சயமாக அவர் சீமானாகி போவார் என்று எழுதுகிறார்கள். அல் மலிக்கு ஜல்ல ஜலாலஹுக்கு இது போன்ற நிறைய சிறப்புகள் உண்டு. குறிப்பாக அவர் பணக்காரராக மாறலாம். இரண்டாவது, அவருடைய உள்ளம் தெளிவடையும். அந்த நற்பெயர்கள் பண்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.